பெற்றவர். என்ஜி ராமசாமி எந்த தொகுதி கேட்பாங்க? அன்னைக்கு தொழிலாளர் தொகுதி 6 தொகுதி இருந்தது. பஞ்சாலை, ரயில்வே, இன்னும் பிற தோட்ட தொழில், அதிலே நின்று வெற்றி பெற்றவர். காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் முதலாளிகள் இருப்பார்கள். இங்கே துர்காதேவி சொன்னதை போல அமைச்சர் கோபால் சென்னை மாகாணம் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிறார். பிளமேட்டிலே கூட்டம். அமைச்சர்கள் செய்த கூட்டத்தில் என்ஜி ராமசாமிக்கு அடியாட்கள் அடிக்கிறார்கள். இவர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர். காரணம் என்ன? அங்கே கொள்கை வேறுபாடு. முதலாளியா தொழிற்சங்க தலைவர்? நீ தொழிலாளருக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறாயா? உரிமையை பெறுவதற்கு சங்கம் அமைத்து போராடி கொண்டிருக்கிறாயா? ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. காரணம், எங்கள் கொள்ளை லாபம் பறிபோய்விடும். எனவே உன்னை முடிக்காமல் விடப்போவதில்லை. லட்சுமி கூட்டத்தை முடித்துவிட்டு புதியகுளம், இன்றைய புதியகுளம் அல்ல, புதர்மண்டி கிடக்கிற புதியகுளம் மறைவிடத்தில் இருந்து திடீரென்று தாக்குவார்கள். தலைவர் சைக்கிளில் தான் வருவார். முருகன்மலையிலே பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி கேட்டை மூடிவிட்டு அடியாட்களை வைத்து அடித்தார். முதலாளி போட்டு அடிச்சொல்லி உடம்பேட்டையிலே கூட்டம் நடக்கிற போது விளக்குகளை அணைத்து மைதானத்தில் காவல்துறை அனுமதியோடு அடிக்கப்படுகிறார். இப்படி 6 இடங்களிலே அடித்து 6 முறை எலும்புகள் முறிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நனைந்து உடல் முழுவதும் நீரேறி தன்னுடைய ஆர்வத்தால் நாட்டு விடுதலை என்கிற போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து 42 வெள்ளையரை வெளியேறி போராட்டத்தில் கைது செய்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு மஞ்சள் காமாலை உடல் நடைந்ததால், அடிபட்டதால், நொந்ததால் மஞ்சள் காமாலை வந்து ராமசாமி செத்துவிட்டால் கோவை தீப்பெட்டி எரியும். அன்று இன்றைய தொலைத்தொடர்பு கிடையாது. செய்தி வந்து ராமன் என்கிற நிர்வாகி வேலூருக்கு செல்கிறார். அதற்குள்ளாக ராமசாமி செத்துவிடக்கூடாது என்று பிணத்தை எடுத்து வைப்பதை போல் ரயில் பெட்டியில் படுக்க வைத்து தன்னிச்சையாக அனுப்பிவிட்டார்கள். கோவை ரயில் நிலையத்தில் சிவானந்தம் என்கிற தெரிந்த மருத்துவர் அவரை பார்த்து கையை பிடித்து அரவணைத்து தாங்கி பிடித்து பேரவேடு சகோதரி வீட்டுக்கு கொண்டு வந்து 20 நாள் சிகிச்சை அளிக்கப்பட்டு 1943 பிப்ரவரி 12ஆம் தேதி மறைந்து விட்டார். உழைப்பாளி வர்க்கம் உலகமே இருந்ததை போல ஆர்ப்பரித்து அழுதது. 20,000 பேர் உயர் ஆற்றல் இறுதி ஊர்வலத்திற்கு வந்தார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது உண்மையிலேயே மனது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் எண்ணித்தான் தியாகம் ஒருவருடைய நினைவுறுத்துகிற பிறந்த நாள் நினைவு நாளில் நாம் ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என நேற்றைய சென்ற ஆண்டிலிருந்து முடிவெடுத்திருக்கிறோம். சென்ற ஆண்டு ஒரு பேரண்ட்ஸுடைய ஒரு மாணவனுடைய தாய் இருந்தார். எங்கம்மா வேலை செய்ய கேட்டேன். வீட்டுகளை செய்கிறேன் என்று சொன்னார்கள். கணவர் இல்லை, கணவர் இல்லையா? இல்லை. தன் உடல் வந்து தன் மனதில் வந்து தன் மகனை படிக்க வேண்டும் என வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலை செய்து உழைத்துக் கொண்டிருக்கிற பெண்மணி வீட்டிற்கு இந்த சங்கம் கல்வி உதவித்தொகை கொடுத்திருக்கிற பெருமிதத்தோடு நாம் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக. எனவே தொடர்ச்சியாக செய்ததன் முடிவெடுத்து இந்த ஆண்டும் சிங்கநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, யாழ் என்ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி ஆகிய 4 பள்ளிகளில் படித்த 10, 12வது வகுப்பில் பொதுத் தேர்வில் சென்ற ஆண்டு இணைந்தால் புத பயிற்சி எழுதியிருக்கிறார்கள். நாம் புதுச்சேரியாவுடைய நினைவு நாள் மார்ச் 20 வருவதான 24, 25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டில் தேர்வு பெற்ற முதலிடம், 2வது இடம், 3வது இடம் படித்த மாணவர்களுக்கு முதலிடம் பெறுவதற்கு 3000, 2வது இடத்திற்கு 3வது இடம் 1000 ரூபாய் சிறிய தொகைதான் ஊக்கத்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். 1937ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர், தொழிலாளர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தை நிறுவிய தலைவர்,
1940 மகாத்மா காந்தியின் தனிநபர் சத்தியாகிரகி, 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்ற தியாகமரவர் என்.ஜி. ராமசாமி அவர்கள், கோவை ஜில்லா பஞ்சாயத்து தொழிலாளர் சங்கத்தினுடைய நீண்டகால பொதுச் செயலாளர் தியாகி ஏ. சுப்பிரமணியம் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள், சர்வதேச மகளிர் தின விழா ஆகிய நிகழ்வுகள் இன்று சிங்காநல்லூர் சங்க அலுவலக கூட்டரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு சிங்காநல்லூர் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி கல்வி ஊக்கத்தொகை வழங்குவதென சங்க நிர்வாக குழு முடிவு செய்து மேன்மேலும் அவர்கள் படிப்பை ஊக்குவிப்பதற்கு பெருந்தகைகள் எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்தார்களோ அந்த நோக்கத்திற்காக உழைக்கும் வர்க்கத்தின் குடும்ப மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது என்பது இன்றைய நாளில் சிறப்பு செய்தியாக இந்த விழா இனிதே நடந்து முடிந்திருக்கிறது.